தூத்துக்குடியில் குருஸ் பர்னாந்து நற்பணி மன்றம் சார்பில் ஐயா ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்து அவர்களுக்கு அதே இடத்தில் மணிமண்டபம் அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவிய போது தூத்துக்குடி நகருக்கு வல்ல நாட்டிலிருந்து குடிநீர் கொண்டு வந்த கோமான் ஐயா குருஸ் பர்னாந்து அவர்களுக்கு மணி மண்டபம் அமைக்க பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் திமுக அரசு அமைத்த பிறகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகிய முயற்சியால் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஐயா ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்து அவர்களுக்கு அதே இடத்தில் மணி மண்டபம் அமைக்க அறிவிப்பு வெளியிட்டார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் குருஸ் பர்னாந்து நற்பணி மன்றம் சார்பில் இன்று பழைய மாநகராட்சி முன்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு போனாரோஜ் தலைமை தாங்கினார். குருஸ் பர்னாந்து நற்பணி மன்ற அமைப்பாளர் எட்வின் பாண்டியன் முன்னிலை வகித்தார். அனைவரையும் குருஸ் பர்னாந்து நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் வரவேற்றார். இதில் அருட்தந்தை ஜான் செல்வம், அருட்தந்தை ரவீந்திரன், மத்திய பாக காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் 500 பேருக்கு 3 அடுக்கு டிபன் பாக்ஸ் மற்றும் 200 சுகாதார பணியாளர்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குருஸ் பர்னாந்து நற்பணி மன்ற பொருளாளர் டரன்ஸ், செயற்குழு உறுப்பினர்கள் சேவியர், சில்வா தினேஷ், கல்யாண சுந்தரம், ராஜ், லூர்துசாமி, கென்னடி, வர்கீஸ், கிராசிங்டன், வலன், ஆண்ட்ரூஸ், புஷ்பராஜன், ஜூடு, தீபக், பிரவீன், லூர்துசாமி, அமலநாதன், கென்னடி, அலாய், ஷஹாயராஜ், மனோகரன், ராஜ், போஸ்கோ, சுடலைமுத்தோ, டரன்ஸ், வர்கீஸ், ஆனந்தபாண்டியன், தீபக், இனிகோ, நிகேஷன், ஷேவியர், சிஸ்வெஸ்டர், வலன், ஆண்ட்ரூஸ், பிராங்க்லின், எரோ, வேல்முருகன், பவுல்ராஜ், சால்வின், ராஜா, ராபிங்டன், செல்வம், ஜெனிஸ், வர்ஷை, விமல், ஜூடு, ஜெயக்குமார் மற்றும் வியாபார பொதுமக்கள், அனைத்து கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முடிவில் அனைவருக்கும் குருஸ் பர்னாந்து நற்பணி மன்ற செயலாளர் சசிகுமார் நன்றி தெரிவித்தார். ஐயா குருஸ் பர்னாந்து அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட தமிழக அரசுக்கு நன்றி மட்டும் தெரிவிக்காமல் பொதுமக்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி வரும் குருஸ் பர்னாந்து நற்பணி மன்றத்திற்கு பங்கு தந்தை ரவீந்திரன் மற்றும் பொதுமக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நகரத்தினுடைய, தூத்துக்குடி நகரத்தினுடைய தந்தை குருஸ் பர்னாந்து அவர்களுடைய நினைவாக இன்னைக்கு குருஸ் பர்னாந்து பெயரில் இறங்குகிற நற்பணி மன்றம் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார்கள். நலத்திட்ட உதவி மட்டுமல்ல, தமிழக அரசுக்கு நன்றி சொல்லும் விழாவும் கூட. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழக அரசு சமீபத்திலே அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. மிக விரைவாக அந்த பணிகள் தொடங்கவிருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த நாளில் அரசுக்கு நன்றி சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மக்களுக்கு, நலிந்தவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை நற்பணி மன்றம் செய்கிறார்கள். இந்த நற்பணி மன்றம் எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள், உண்மைதான். மற்றவர்களை விட, மற்ற மக்களை விட இந்த நற்பணி மன்றம் தான் கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து ஐயா ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்து அவர்கள், இந்த தூத்துக்குடி நகரத்தின் தந்தை, தண்ணீர் கொண்டு வந்த நல்லவர், தண்ணீர் கொண்டு வந்த கோமான், இந்த நகரத்தை கட்டமைப்பை வடிவமைத்தவர், அது மட்டுமல்ல நம்முடைய நகரத்திலே பொது கல்லறையும் உருவாக்கியவர் என்பதால் அவருக்கு அரசு உரிய மரியாதை செலுத்துகிற வகையிலே கட்டாயம் மணிமண்டபம் கட்டியாக வேண்டும் என்கிற கோரிக்கை 20 ஆண்டுகளாக ஓங்கி ஒலிக்க செய்தது இந்த நற்பணி மன்றம் தான். எனவே இன்று எல்லாருக்கும் நன்றி சொன்னாலும் இவர்களுக்கு சிறப்பாக நன்றி சொல்கிறோம். நன்றியோடு நிறுத்திக் கொள்ளாமல் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் நேரமாக இருப்பதால் முடிந்த உதவிகளையும் செய்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த விழா ஏற்பாடு. நன்றி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.